முடிச்சுட்டு எனக்கு பிரியமானவங்க கிட்ட நான் பேசுறேன்னா, எனக்கு பிரியமானவங்க கிட்ட நான் பேசுறேன்னா, என் அன்பு தெய்வ பிள்ளை ஒண்ணு பேட்டரி காலியாகணும், இல்லைன்னா அவங்க எனக்கு வேற இருக்கு போனை வைக்கணும். இது போலதான் பரலோகத்துல ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் என்ன இருக்கணும். ஏசப்பா என்கிட்ட சொல்லணும், யாக்கோபோடு போராடினது போல நான் போகணும். இந்த அனுபவத்தில் சபை வரும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, காணைகள் சபையை தேடி தானாக வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை ஏன் இதை மறைக்க வேண்டாம்னு சொன்னாரு? 25ஆம் ஆண்டுல 2வது மாசத்துல ஒரு சபையில இந்த வசனம் பிரசங்கிக்கப்படும். இதை முத்திர போடாத, இது எல்லாருக்கும் தெரியணும். ஓப்பன். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதத்தில் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்போம் என்றால் அநேக காரியங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் முடிவில் ஆண்டவர் முத்திரை இல்லாமல் வைத்திருக்கிறார் என்றால் நீ ஆண்டவர்கள் முத்திரிக்கப்பட வேண்டும்.